நடுராத்திரி 1 மணிக்கு எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது, யாரோ கதவு உடைக்கிற சவுண்டு கேட்குது. என்னடான்னு பார்த்தா 3 சின்ன பசங்க காட்டு மிராண்டித்தனமா உள்ள புகுந்து 15 வயசான ஒரு சின்ன பொண்ண முடிய பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறாங்க. சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாரும் தடுக்க ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் மிரட்டி அவங்களையும் மீறி அந்த சின்ன பொண்ணை தூக்கி கொண்டு போய் நாசம் பண்றாங்க. 15 வயசான அந்த சின்ன பொண்ணு அப்படி என்ன தவறு பண்ணாங்க? அந்த 3 பசங்களும் அவ்வளோ தைரியமா அதை பண்ண காரணம் என்ன? இதெல்லாம் எங்க நடந்துச்சு? எதுக்காண்டி நடந்துச்சு? கடைசியில் அந்த 3 பசங்களையும் போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையா? இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது எல்லாமே நடந்தது ஜூலை 31 ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான். ஆனால் இதெல்லாமே ஆரம்பித்தது ஒரு 6 மாதம் முன்னாடி. பங்களாதேஷில் சரத்பூர்ன்ற சிட்டி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே ஒரு அழகான ஃபேமிலி இருக்காங்க. அந்த குடும்பத்தில் தான் நீதான்ற 15 வயசான 8வது படிக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை இருக்காங்க. இவங்களுடைய அம்மா பேர் லக்கி. அப்பா கிடையாது, விட்டு போயிட்டாரு. லக்கி என்ன பண்ணுறாங்க, தான் மகளோட தன்னுடைய அம்மா வீட்டில் தங்கியிருக்காங்க. அதே மாதிரி அதே வீட்டில் தான் லக்கியுடைய அண்ணனும் இருக்கார். அவருக்கும் கல்யாணம் ஆகிட்டு மொத்தம் 2 பிள்ளைங்க இருக்காங்க. 5 வயசில் ஒரு மகளும் 2 வயசில் ஒரு பையனும் இருக்காங்க. அதே குடும்பத்தில் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதில் பிரச்சனை எல்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நீதா டெய்லி ஸ்கூல் போயிட்டு வரும்போது, அவங்க படிக்கிற ஸ்கூல் சிட்டியில் இருக்குது. அவங்க டெய்லி கிராமத்துக்கு வெளியே போயிட்டு பஸ் ஏறி தான் போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வரும்போது எல்லாமே அதே கிராமத்தில் ஒரு ஜொனல் கேங் இருக்குது. சின்ன பசங்க கேங் இருக்குது. இந்த 15 வயசு 16 வயசு 17 வயசுன்னு இந்த நான் தான் பெரியவொன்று மீசெல்லாம் முறிக்கொடு சுற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேங் இருக்குது. நிறைய குற்றச்செயல்களை பண்ணிட்டு இருக்கவங்க, போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருட்களை புழக்கத்தில் விற்கிறவங்க அந்த சின்ன வயசுலேயே பெரிய பெரிய கேங் காண்டி அந்த போதைப் பொருட்களை விற்கிறாங்க. அந்த கேங் இருக்கு. அந்த கேங்கில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பசங்க. ஒருத்தன் பேர் சிக்தர், வயசு 16. இன்னொருத்தர் பேர் ரோனி பெப்பாரி, வயசு 17. இன்னொருத்தர் பேர் ஹெடல் மிரிதா, வயசு 20. இந்த 3 பேருமே நீதாவை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போகும்போது வரும்போது எல்லாமே உன்னுடைய ஃபோன் நம்பரை கூட நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் கூட பழகுன்னு சொல்லிட்டு அவங்கள வற்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. நீதாவும் அந்த டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாமல் தான் வீட்டில் சொல்லி அதெல்லாம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட பிறகு நீதாவுடைய தாய்மாமா அதே வீட்டில் இருக்கார் இல்லையா, அவர் நேராக போயிட்டு அந்த பசங்களை கண்டிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் பின்னாடி வராதிங்க, ஃபாலோ பண்ணாதீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாரு. ஆனால் அந்த 3 பசங்களுமே ரவுடி பசங்க. அதெல்லாம் கேட்கவே இல்லை. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. திரும்ப அந்த பொண்ணுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால நீதாவுடைய அங்கிள் அதே மாதிரி அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கிராமத்தில் இருக்க பெரியவங்க கிட்ட போகிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, எங்கள் பொண்ணால் நிம்மதியாக இருக்க முடியல, நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் கேட்ட பிறகு அந்த கிராமத்தில் இருக்க பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பசங்களை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, திரும்ப வரக்கூடாது, வந்தால் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்டே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் அடங்காமல் தான் அவங்கள சுற்றிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லியும் எந்த ஒரு யூஸுமே இல்லை. இவங்க திரும்ப அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்குது. சுமார் ஒரு 6 மாதமாக தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. நீதாவால் நிம்மதியாக ஸ்கூல் போயிட்டு வர முடியல. அதே மாதிரி அவங்க வீட்லையும் இதுக்கு என்ன தீர்வுனே கண்டுபிடிக்க முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபைனலாக போலீஸ் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு டேரெக்டாக போலீஸ் கிட்ட போகிறாங்க. அந்த ஒரு 3 பசங்களுடைய குறிப்பிட்ட பேரை சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, எஃப்ஐஆரை பதிவு பண்ணாமல் அந்த சின்ன பசங்க தானே கூப்பிட்டு கண்டிச்சா போதும் அப்படின்னு அந்த பசங்களை கூப்பிட்டு கண்டிச்சுடுறாங்க. இப்போது இதான் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமையுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களா வாய் வழியே சொல்லும்போது பெருசாக கண்டுக்கலவங்க. இப்போ போலீஸ் கிட்ட போன உடனே போலீஸ் கிட்ட போகிறானே, எங்களை போட்டு விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சின்ன பொண்ணையும் சரி அவங்க குடும்பத்தையும் சரி பழி வாங்க முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி அதுக்குண்டான ஒரு சான்ஸும் ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு போய் அமையுது. என்னன்னு பார்த்தோன்னா, நீதாவுடைய அம்மாவுடைய அம்மா, அதாவது நீதாவுடைய பாட்டி, அவங்களுக்கு கண் பார்வை ரொம்ப மங்களாக இருந்துச்சு. இப்போ சடனாக ரொம்ப அதிகமாக பாதிப்பாகுது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கரெக்டாக ஜூலை 31 2026 அன்றைக்கி தான் அந்த பாட்டிக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க கூட நீதாவுடைய அம்மா அதே மாதிரி மாமா அவங்க 2 பேருமே மருத்துவமனையில் இருக்காங்க. அதே மாதிரி நீதாவுடைய மாமாவுடைய மனைவி இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிறந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த வீட்டில் நீதா 15 வயசான அந்த சின்ன பொண்ணு, அதே மாதிரி அவங்க மாமாவுடைய பசங்க 5 வயசான ஒரு பொண்ணும் 2 வயசான ஒரு பையனும் இருக்காங்க. அந்த பசங்களையும் நீதா தான் பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் இந்த 3 பசங்க மட்டும்தான் தனியாக இருக்காங்க. அவங்க அம்மா தெளிவாக சொல்லி தான் போயிருக்காங்க, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண போகிறோமா, போயிட்டு நாளைக்கு காலையில் வந்துடுவோம், அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நீதாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை பார்த்துட்டு அதே வீட்டில் இருக்காங்க. நைட்டு நிம்மதியாக தூங்க போகிறாங்க. கரெக்டாக ஆகஸ்ட் 1 அன்னைக்கு அதிகாலை 1 மணி போல் நீதா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி உடைக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. அதை பார்த்து நீதா என்னது யார் அது அப்படின்னு எந்திச்சு போய் பார்க்குறாங்க. பார்த்தா வெளியே இருந்து அந்த வீட்டு கதவை யாரோ உடச்சி உள்ளே வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, நீதா அம்பளுத்தாங்க இல்லையா 3 பசங்க, அவங்க தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க தனியாக வரல. இத்தனைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கூட்டாளிகள் மொத்தம் 15 பேர், அந்த 3 பசங்களும் சேர்த்து மொத்தம் 15 பேர், எல்லாருமே கையில் லோக்கலில் சின்ன சின்ன பேட்டு, கட்டை, மட்டை, கம்பி
அப்படின்னு கிடைக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே கையில் வச்சுட்டு அங்கே போயிருக்காங்க 15 பசங்க. ரொம்ப தைரியமாக தன்னை தடுக்க யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு தைரியத்தில் அந்த 15 பசங்களும் அந்த வீட்டை முற்றுகையிட்டு அந்த வீட்டை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டு கதவு, ஜன்னல் அப்படின்னு எல்லாத்தையுமே உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இந்த 3 சின்ன பசங்க, 15 வயசான நீத்தா, அந்த 2 சின்ன பசங்க அவங்களாம் இருக்காங்க. பயந்து போயிருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டில் பெரிய ஆட்களும் யாரும் இல்லை. வெளியே இருந்தவங்களாம் கதை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியல. ஃபைனல் பார்த்தோன்னா கதை உடைக்க முடியாமல் பக்கத்தில் ஒரு ஜன்னல் வந்துருக்கு. அது வெறும் கிளாஸ் போட்ட ஜன்னல் மட்டும்தான், உள்ள கிரில் கம்பி எதுவும் கிடையாது. அந்த ஜன்னலை உடைச்சி 3 பேருமே உள்ளே ஏறி குதிச்சு உள்ளே போகிறாங்க. நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ தூரம் சண்டை போடுறாங்க, கதவெல்லாம் உடைக்கிறாங்க, ஜன்னலை உடைக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்க யாருக்குமே எதுவுமே தெரியாதா அப்படின்னு. இத்தனைக்கும் சவுண்டு கேட்ட உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்கன்னு சில பேர் அங்கே வந்திருக்காங்க. ஆனால் அவங்க தட்டி கேட்கும்போது ஏன்டா பண்ணுறீங்க அப்படின்னு தட்டி கேட்க முன்னாடி போகும்போது எல்லாமே அந்த பசங்க கூட்டம் நிற்கிறாங்க, கேங்காக நிற்கிறாங்க. எல்லாருமே போதையில் இருக்காங்க, கையில் ஆயுதத்தை வச்சுருக்காங்க. அவங்களாம் இவங்களை மிரட்டுறாங்க. ஒரு நார்மல் பொதுமக்களை மிரட்டுறாங்க. பக்கத்தில் வந்தேன்னா உன்னை அடிச்சே கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்களை மிரட்டுறாங்க. அதை கேட்டவங்க பயந்து போயிட்டு அப்படியே நிற்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க போலீஸ் கால் பண்ணலை, எதுவும் பண்ணலை, மிரண்டு போய் அப்படியே நிற்கிறாங்க. இதுக்கிடையில் அந்த 3 பசங்க ஜன்னலை உடச்சி வீட்டுக்குள்ளே இருக்க 15 வயசான அந்த சின்ன பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்கள தரன்னு இழுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எப்படின்னா, இறக்கம் இல்லாமல் காட்டு மிராண்டித்தனமாக அவங்களுடைய முடியை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. அந்த சின்ன பொண்ணு என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க. விடுங்கன்னு சொல்லிட்டு கதறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க யாரும் கிடையாது. ஃபைனலாக கதவை திறந்து அந்த சின்ன பொண்ணை வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுடைய அந்த 3 பேரும் எந்த பைக்கில் வந்தாங்களோ அந்த பைக்கில் அந்த பொண்ணை ஏற்றி நடுவில் உட்கார வச்சு கத்த விடாமல் வாயை பற்றி கைகளெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பைக்கில் வச்சு அந்த பொண்ணை அங்கேருந்து ஊர் மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க, சொந்தக்காரங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடி இந்த சின்ன பொண்ணை அவங்க கடத்தி கொண்டு போகிறாங்க. அப்படி அந்த 3 பேருமே அங்கேருந்து போன பிறகு மிச்சம் இருக்க அந்த பசங்களாம் அங்கே இருப்பாங்க இல்லையா, கேங் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு ஒற்றுமை செயல்பட்டு ஒரு கேவலமான செயலை அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக லக்கி கால் பண்ணுறாங்க, நீதாவுடைய அம்மாவுக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே ரவுடிங்க பூந்து உங்கள் பொண்ணை கடத்தி கொண்டு போயிட்டாங்க, தூக்கி கொண்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கையாளாதனமாக அவங்களுக்கு கால் பண்ணி மட்டும் சொல்கிறாங்க. அதை கேட்டு லக்கி பயந்து போகிறாங்க. உடனே லக்கி அவங்க அண்ணன் 2 பேருமே வீட்டுக்கு கூடி வர்றாங்க. ஆனால் இதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மோட்டரில் தூக்கிட்டு போனாங்க இல்லையா 15 வயசான அந்த சின்ன பொண்ணை, என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளக்கரைக்கு இந்த சின்ன பொண்ணை பைக்கில் வச்சு தூக்கி கொண்டு போயிட்டு அங்கே வச்சு இந்த 3 பேருமே, இந்த சின்ன பசங்க 3 பேருமே மாற்றி நாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1 மணிக்கு தூக்கிட்டு போன அவங்க 3 மணி வரைக்கும் 2 மணி நேரமாக வச்சு மாற்றி நாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாசம் பண்ணி முடித்த பிறகு பொதுவாக அந்த வீட்டு வாசலை வந்து தூக்கி போட்டு போவாங்க இல்லையா, நான் தான் பெரிய ஆள், என்னை எதுவுமே யாருமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லோரும் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, நாசம் பண்ணி முடித்த பிறகு மிருத்தான்ற 20 வயசான இளைஞனும் சிக்தர்ன்ற 16 வயசான அந்த சின்ன பையனும் இந்த நாசம் பண்ணாங்களே சின்ன பொண்ணு, அவங்கள பைக்கில் நடுவில் உட்கார வச்சு திரும்ப அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப திமிரா அங்கே போய் அப்போயும் அந்த ஊரில் வந்து ஆட்களாக இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணுடைய அம்மாலாம் வீட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அந்த கிட்ட விஷயம் தெரிஞ்சு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் போலீஸ்காரங்க அங்கே வரவே கிடையாது. அவ்வளோ நேரமாகியும் யாருமே போலீஸ்காரங்களே அங்கே வரவே இல்லை. இவங்க தான் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. தன் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ, அவங்கள எங்கே கொண்டு போனாங்கன்னு எல்லாரும் ஒரு பக்கம் தேடிட்டுருக்காங்க, ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காங்க. ஆனால் இந்த 2 பசங்களுமே ரொம்ப தைரியமாக அந்த வீட்டுக்கே போயிட்டு மறுபடியும் அந்த வீட்டுடைய கோட்யார்டு, அதாவது வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அந்த சின்ன பொண்ணை பைக்லேருந்து கீழே தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டு அவங்க அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியலை, அந்த அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் யாருமே தூங்கலை. எல்லாருமே அந்த பொண்ணுக்காண்டி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. இப்போ பைக்கில் வந்து இவங்க அந்த மாதிரி அந்த சின்ன பொண்ணை போட்ட உடனே பக்கத்தில் இருக்க ஆட்கள் எல்லாருமே வேகமாக ஓடி போகிறாங்க. ஏன்னா முன்னாடி 15 பேர் இருந்தாங்க. இப்போது இந்த 2 பசங்க தான் இல்லையா, சமாளிச்சிடலாம் அப்படின்னு பக்கத்து இருக்காரங்களாம் ஓடி போயிட்டு அந்த 2 பசங்களை பைக்லேருந்து கீழே தள்ளி விட்டு அடித்து அவங்கள பிடிச்சிடுறாங்க எப்படி ஒரு வழியாக. இன்னொரு பக்கம் அந்த சின்ன பொண்ணும் நடுங்கிட்டு இருக்காங்க. போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே கிழிஞ்சிருக்கு, உடம்புல நிறைய ரத்தம் வந்து போயிட்டே இருக்குது. அதை பார்த்த அந்த பொண்ணுடைய அம்மா, மாமான்னு சொந்தக்காரங்கெல்லாம் நடுங்கி போகிறாங்க, ஆடி போகிறாங்க. உடனே அவங்க பக்கத்து வீட்டில் இருக்க சில வைக்கில் வச்சு அந்த சின்ன பொண்ணை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்க சரிதாப்பூரில் இருக்க அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த 2 பசங்களையும் பிடிச்சி கட்டி வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் பார்த்தோன்னா போலீஸ்காரங்களே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போகிறாங்க. பொதுமக்கள்கிட்ட இருந்து அந்த 2 பேர்த்தையும் மீட்டு அந்த 2 பசங்களை கைது பண்ணுறாங்க. அதே மாதிரி ஓடி போனா இல்லையா, அந்த பையனையும் தேடி கண்டுபிடிச்சி அடுத்த நாளே தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனையும் கைது பண்ணிடுறாங்க.
இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கு சிகிச்சைலாம் போயிட்டுருக்கு. ரொம்ப உடம்புல ரொம்ப அதிகமாக வந்து காயம் பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாசம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால் ரொம்ப வீக்காக இருக்காங்க, டீஹைட்ரேட் ஆகியிருக்காங்க, ரொம்ப ஷாக்கில் வந்து இருக்காங்க அந்த சின்ன பொண்ணு. இத்தனைக்கும் போலீஸ்காரங்க கிட்ட நீதா பேரண்ட்ஸ் கேஸ் கொடுத்த போதே அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டிருந்தா, கண்டிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. ஆனால் போலீஸ்காரங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லை, அவ்வளோ கண்டிக்கலைன்றதுனால தான் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. ஏன்னா 15 பசங்க கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தைரியமாக அதை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எதை கண்டுமே பயம் இல்லை அப்படின்றது நல்லா தெரியுது. போலீஸ்காரங்க வருவாங்க, இதெல்லாம் பண்ணால் போலீஸ் பிடிப்பாங்க, அடிப்பாங்க, உரிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சால் பயம் இருந்தால் அதை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அந்த சின்ன பசங்க வீட்லேயுமே யாருமே கண்டுக்கல. அவங்களுடைய பெற்றோர்களுடைய வளர்ப்பும் அந்த மாதிரி இருந்திருக்கு சொல்லப்போனால். ஓவராலாக இந்த கேஸெல்லாம் பார்க்கும்போது பொம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்களுக்கு பயம் அடி வயிற்றுல புளியை கிடைக்கும். பெண் பிள்ளைங்ககிட்ட நம்ம சொல்லி வளர்க்குறோம், அதெல்லாம் பண்ணாத, பசங்கிட்ட பேசாத, பசங்கிட்ட பழகாத அப்படின்னு எவ்வளோ சொல்லி வளர்க்குறோம். ஆனால் பசங்கக்கிட்ட நம்ம வீட்டில் இருக்க ஆம்பளை பசங்கக்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேன்றோம்? பொம்பளை பிள்ளைங்கன்னா உன் வீட்டிலே ஒரு பொண்ணு இருக்கா, உனக்கு ஒரு அக்கா இருக்கா, தங்கச்சி இருக்கா, அவங்கள இந்த மாதிரி தான் பார்க்கணும், இந்த மாதிரி தான் நடத்தணும், இந்த மாதிரி தான் பழகணும் சொல்லி வளங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? நாளை சமுதாயத்தை மாற்றணும், நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைக்கு நடக்கூடாதுன்னா அது வேறு யார் கையிலையும் கிடையாது, நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி வளர்த்தோம்னா நாளைக்கு சமுதாயம் மாறும். ஓகேங்களா? ஃபைனலாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பை.